தினமொரு வசனம். சங்கீதம் 23 வசனம் 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். விளக்கம். மரணம் இவ்வுலகத்தில் ஒரு மனிதனுடைய இறுதியான முடிவாகும். என்றாலும் ஒரு கிறிஸ்தவனின் பார்வையில் மரணத்தின் இருண்ட வாசல் ஒரு சாதாரண மரணம் நிழலை போல காட்சியளிக்கிறது. நமக்கு பயத்தை அளித்தாலும் மரணத்தின் மறுபக்கத்தில் நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தும் ஒளிமயமான வாசல் ஒன்று உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். எழுத்தாளரான வில்லியம் ஹெச் ரிட்ஜீவே தான் ஒரு சிறுவனாய் இருந்தபோது தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பழங்களை பறித்த நாட்களை நினைவு கூறுகிறார். அவர்கள் தங்களுடைய கூடை நிறைய பழங்களை பறித்த பின்பு ரயில் தண்டவாளங்களின் அருகில் காத்திருப்பார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு ரயில் வண்டி அந்த வழியாக வந்து அவர்களின் மீது ஏறி செல்லும். இடி முழக்கம் போன்ற சத்தத்துடனும் அலறுவது போன்ற ஒளியுடனும் வரும் அந்த ரயில் வண்டி உண்மையில் அவர்களின் மீது ஏறி செல்லவில்லை. அந்த ரயில் வண்டியின் நிழல் அவர்களின் மீது கடந்து சென்றது. அங்கே அவர்கள் உட்கார்ந்திருந்த போது ரயில் வண்டியினால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் ரயில் வண்டியின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். ரயில் வண்டி அவர்களை கடந்து சென்ற போது சில நிமிடங்கள் ரயில் வண்டியின் நிழல் அவர்களின் மீது விழுந்தது. பின்பு அது மறைந்தது. சூரிய அஸ்தமனத்தின் பொன்னான கதிர்கள் அவர்களை மூடிய போது அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு புறப்பட்டு சென்றார்கள். ஒரு கிறிஸ்தவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பதை இது எத்தனை அழகாக விளக்குகிறது. நாம் மரண இருளை குறித்து பயப்பட வேண்டியது இல்லை. ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். நமக்காக நம்முடைய பரம வீடு காத்து கொண்டிருக்கிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.